செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் 15 தொழில் முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல். 44,125 கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்கள் மூலம் 24,700 வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என தகவல். ஆளுநர் ஆர்.என். ரவியின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக கட்சிகள் அறிவிப்பு. ஆளுநரின் செயல்பாடுகள் மக்களாட்சியின் மாண்பை குறைப்பதாக குற்றச்சாட்டு. கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்று அதிமுக அறிவித்தால் பாஜக அணியில் இணையலாம் என கூறுவதா? அண்ணாமலை பேச்சுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு காட்டமாக பதிலடி. மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் 525 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் பாஜக கூட்டணி கட்சி தலைவர் தேவநாதன் கைது. 140க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்த நிலையில் போலீசார் நடவடிக்கை. அதானி குழும முறைகேடுகள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தல். 22ஆம் தேதி காங்கிரஸ் சார்பில் நாடு தழுவிய போராட்டம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அஸ்வத்தாமனை 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி. பிரபல ரவுடி நாகேந்திரனை நாளை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறது காவல்துறை. போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்படுவதாக பரவும் தகவலுக்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு. கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக எந்த தனி ஆணையமும் அமைக்கப்படவில்லை என்றும் விளக்கம். தங்கம் விலை சவரனுக்கு 760 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் 1 சவரன் 52,520 ரூபாய்க்கு விற்பனை. திருவண்ணாமலையில் 10 ரூபாய் குளிர்பானத்தை குடித்து சிறுமி உயிரிழந்ததாக புகார். திருவண்ணாமலை, ராசிபுரம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களில் தரமற்ற குளிர்பானங்கள் விற்பனை குறித்து உணவு பாதுகாப்பு துறையினர் ஆய்வு. கனமழை காரணமாக கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க 2வது நாளாக தடை. நூறு வந்தே பாரத் ரயில்கள் தயாரிப்பதற்கான டெண்டர் ரத்து. 30,000 கோடி ரூபாய் ஒப்பந்த புள்ளியை ரத்து செய்தது ரயில்வே. தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் 44,000 கோடி மதிப்பிலான 15 முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் புதிய தொழில் தொடங்குவதற்கான 15 முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன்படி ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், உணவு பதப்படுத்துதல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உதிரி பாகங்கள் மற்றும் மின்கல உற்பத்தி ஆகிய துறைகளில் 15 நிறுவனங்கள் 44,125 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய உள்ளன. இந்த முதலீடுகளின் மூலம் 24,700 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே வல்லம் படுகையில் 18,720 படுக்கைகள் கொண்ட பாக்ஸ்கான் தொழிலாளர்கள் தங்கும் விடுதியை வரும் 17ஆம் தேதி முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யும் பல்வேறு நிறுவனங்களையும் முதலீட்டு தொகையும் அவர் பட்டியலிட்டார். தூத்துக்குடி மாவட்டத்திலே செம்காப் நிறுவனத்திற்கு அவர்களுடைய முதலீடாக 21,340 கோடி ரூபாய்,
வேலைவாய்ப்பாக 1114 பேர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய திட்டம். காஞ்சிபுரத்திலே மதர்சன் எலக்ட்ரானிக்ஸ் 2600 கோடி ரூபாய் முதலீட்டில் 2800 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய திட்டம். ஈரோட்டில் மில்கி மிஸ்ட் அவர்களுடைய உணவு பதப்படுத்தல் அந்த தொழிலில் 1777 கோடி ரூபாய் முதலீட்டில் 2025 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் லோகம் கிரீன் டெக் முதலீடு 1597 கோடி ரூபாய், வேலைவாய்ப்பு 715 பேர்கள் ஆகியவை குறிப்பிடத்தக்க முதலீடுகளாக அமைந்திருக்கிறது. அமைச்சரவை கூட்டத்தில் நீரேற்று புனல் மின் திட்டங்கள், சிறு புனல் மின் திட்டங்கள், காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களுக்கான புதுப்பித்தல் மற்றும் ஆயுள் நீட்டிப்பு ஆகிய 3 புதிய கொள்கைகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் மாசற்ற பசுமை எரிசக்தி அதிகரிக்கப்படுவதுடன் 2030ஆம் ஆண்டுக்குள் மின் கட்டமைப்பில் 20,000 மெகாவாட் பசுமை எரிசக்தி உற்பத்தி என்ற இலக்கை எட்ட அரசு உறுதி பூண்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்று அதிமுக அறிவித்தால் பாஜக கூட்டணியில் இடம்பெறலாம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு காட்டமான பதிலடி கொடுத்துள்ளார். பாஜகவிடம் சீட் கேட்டு நிற்கும் நிலைமை வந்தால் செத்து விடுவோம் என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார். இருவரும் கூறும் கருத்துக்களை பார்க்கலாம். ஏன்னா தமிழகத்தினுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா அந்த 40% 45% வச்சிருந்த கட்சிகள் இன்னைக்கு 30க்கு வந்துட்டாங்க, 26க்கு வந்துட்டாங்க, 19க்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ 2026 கூட்டணி ஆட்சின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறும். ஏன்னா நானும் முட்டாள் கிடையாதுங்கன்னா, நாமளும் அரசியலை பார்க்குறோம். இது மாறணும், வேற மாதிரி அரசியல் அதிமுகவோ திமுகவோ கையில் எடுக்கணும். அவங்க கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும், திமுக பயன்படுத்த போகிறது கிடையாது. அதிமுகவை பற்றி எனக்கு தெரியல. அதனால் அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக இவர்கிட்ட கேட்கணுமா, இவர்கிட்ட சீட்டு கேட்டு நாம நிக்கணுமா, இவங்க தான் தலைமை பொறுப்பாங்க. என்ன வாய்ப்புகள் போட பேசுறாங்க. இனிமேல் அதிமுக தலைமை ஏற்க நாம விரும்ப மாட்டோம். எங்கிட்ட கேட்டு போறணுமா, அந்த மாதிரி பொழப்போம் தான் நாங்க நாட்டுக்கிட்டு செத்துப்போம். சென்னை மயிலாப்பூரில் 150 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் தி மயிலாப்பூர் ஹிந்து சாஸ்வத நிதி நிறுவனத்தில் வாடிக்கையாளர்களின் வைப்பு நிதி 525 கோடி ரூபாய் மாயமான புகாரில் நிதி நிறுவன தலைவரும் பாஜக கூட்டணி கட்சி தலைவருமான தேவநாதன் கைது செய்யப்பட்டுள்ளார். 140க்கும் மேற்பட்ட புகாரில் வழக்கு பதிவு செய்து திருச்சியில் வைத்து பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் தேவநாதனை கைது செய்துள்ளனர். மயிலாப்பூர் நிதி நிறுவன பணம் தேர்தல் செலவுக்காக பயன்படுத்தினாரா? பாஜக கூட்டணி கட்சி தலைவரும் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தி மயிலாப்பூர் இந்து சாஸ்வத நிதி நிறுவன தலைவருமான தேவநாதன் திருச்சியில் கைது செய்யப்பட்டு உள்ளார். 140க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் புகாரில் சிக்கியது எப்படி? சென்னை மயிலாப்பூர் தெற்குமான வீதியில் கடந்த 1872ஆம் ஆண்டு தி மயிலாப்பூர் இந்து சாஸ்வத நிதி லீட் என்ற பெயரில் நிதி நிறுவனம் தொடங்கப்பட்டது. இந்த பிரபலமான நிதி நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் பாஜக கூட்டணி கட்சி தலைவரான தேவநாதன். 150 ஆண்டுகள் பழமையான இந்த நிதி நிறுவனத்தில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் நிரந்தர வைப்புத் தொகை உறுப்பினர்களாக உள்ளனர். இதில் பெரும்பாலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் முதியவர்கள் தங்களது ஓய்வூதிய பணத்தை அதிக அளவில் முதலீடு செய்துள்ளனர். இந்த நிதி நிறுவனம் முதலீடு செய்யும் பணத்திற்கு 10 முதல் 11% வரை வட்டி அளித்து வந்துள்ளது. 1 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரையிலும் 50 லட்சத்திலிருந்து 2 கோடி வரையிலும் பல்வேறு விதமான திட்டத்தின் அடிப்படையில் வைப்பு நிதியாக கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள் கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து வைப்பு நிதியின் வட்டி பணத்தை பெறுவதற்காக முயற்சித்தும்
அலைக்கழிக்கப்படுவதாக கடந்த ஏப்ரல் மாதம் புகார் கூறினர். வங்கிக் கணக்கில் நேரடியாக வட்டி பணம் செலுத்தப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக வட்டி கொடுப்பது தாமதமானதாக கூறப்படுகிறது. இது குறித்து நேரில் சென்று கேட்ட வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப கோளாறே காரணம் என கூறி காசோலைகள் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் பலருக்கு பின் தேதியிட்டு காசோலை வழங்கப்பட்டதாகவும் அவ்வாறு வழங்கப்பட்ட சில காசோலைகளை மாற்றச் சென்றபோது நிதி நிறுவன கணக்கில் பணம் இல்லை என திரும்பி வந்துவிட்டதாகவும் வாடிக்கையாளர்கள் புகார் கூறினர். இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்ட 525 கோடி பணம் நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் செலவுக்காக பயன்படுத்தப்பட்டதா என்ற கேள்வியும் எழுந்தன. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடமும் அப்போது புகார் அளிக்கப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தினமும் மயிலாப்பூர் பகுதியில் உள்ள நிதி நிறுவனத்திற்கு சென்று பணத்தை கேட்டு வந்துள்ளனர். ஆனால் நிதி நிறுவனம் சார்பில் முறையாக பதிலளிக்காததால் கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதலீட்டாளர்கள் நிதி நிறுவன அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் மயிலாப்பூர் போலீசாரின் அறிவுரைப்படி பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்தனர். சுமார் 140க்கும் அதிகமான புகார்கள் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் 140 புகார்தாரர்களிடம் இருந்து 50 கோடிக்கும் அதிகமாக பணம் மோசடி செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து திருச்சியில் வைத்து மயிலாப்பூர் நிதி நிறுவன தலைவரும் பாஜக கூட்டணி கட்சி தலைவருமான தேவநாதனை கைது செய்தனர். இதுவரையிலும் எவ்வளவு முதலீட்டாளர்களிடம் எவ்வளவு தொகை மோசடி செய்துள்ளார் என கைது செய்யப்பட்ட தேவநாதனிடம் திருச்சியில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து சென்னை அழைத்து வந்து பொருளாதார குற்றப்பிரிவு தலைமை அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். மேலும் நிதி நிறுவன பணம் தேர்தல் செலவுக்காக பயன்படுத்தப்பட்டதா என்றும் விசாரித்து வருகின்றனர். 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மயிலாப்பூர் இந்து சாசுவத நிதி நிறுவனத்தில் முதலீட்டாளர்களின் பணம் மோசடி செய்யப்பட்டதாக எழுந்த புகாரில் நிதி நிறுவன தலைவரும் பாஜக கூட்டணி கட்சி தலைவருமான தேவநாதன் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதானி குழும முறைகேடுகள் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த கோரி ஆகஸ்ட் 22ஆம் தேதி மாநில தலைநகரங்களில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகங்களை முற்றுகையிட உள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், அதானி குழுமம் மற்றும் செபி தலைவர் தொடர்புடைய மிகப்பெரிய முறைகேடுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அப்போது அதானி குழும முறைகேடுகள் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்றும், முறைகேடு புகாரில் சிக்கிய செபி தலைவர் மாதவி புச்சை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் 22ஆம் தேதி நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்போவதாகவும், குறிப்பாக மாநில தலைநகரங்களில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகங்களை முற்றுகையிட உள்ளதாகவும் அறிவித்தார். The meeting of the General Secretaries and in charges and PCC President unanimously supported that view, and we have adopted that there will be a massive national level agitation on 22nd of August throughout the country. In state headquarters, we will gharav the Enforcement Directorate office. Thousands of Congress workers will gharav the ED office in each state capital on 22nd, demanding these two issues. One is SEBI chairman has to be removed from that position. Number two, there should be a JPC inquiry on this mega scam. ஒன்றிய பாஜக அரசு இனியும் காலதாமதம் செய்யாமல் நாடு முழுமைக்குமான ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று KC வேணுகோபால் வலியுறுத்தினார். மேலும் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்.
சுதந்திர தினத்தன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுகவின் கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று மாலையில் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஆளுநர் தேநீர் விருந்து அளிப்பது வழக்கம். இந்த ஆண்டும் சுதந்திர தினத்தன்று தேநீர் விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்குமாறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆளுநர் RN ரவியின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், மதிமுக, இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. ஆளுநராக பதவியேற்ற நாளில் இருந்து தமிழ்நாட்டின் நலனுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் எதிராகவே RN ரவியின் செயல்பாடுகள் இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பதில் முட்டுக்கட்டை போடுவதால் படிப்பு முடிந்தும் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெறுவதில் தாமதம் ஏற்படுவதாகவும், ஆளுநர் பதவிக்காலம் முடிந்தும் அந்த பதவியில் தொடர்வது அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக புறக்கணிப்பதாக செல்வ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்திற்கு புறம்பாக செயல்படும் ஆளுநர் சுதந்திர தினத்தன்று தேநீர் விருந்து அளிப்பது வேடிக்கையாக இருக்கிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா. முத்தரசன் விமர்சித்துள்ளார். கூட்டாட்சியை, அரசியல் அமைப்பை மதிக்காத ஆணவ போக்கு கொண்ட RN ரவி ஆளுநர் பதவியில் நீடித்திருப்பதே இழுக்கு என்னும் நிலையில் அவரோடு தேநீர் விருந்து என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எனவே ஆளுநருடைய அழைப்பை தமது கட்சி நிராகரிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சிகள் அறிவித்துள்ளன. கொள்ளிடத்தில் தடுப்பணை கட்டக்கோரி சிதம்பரம், புவனகிரி, கொள்ளிடம் உள்ளிட்ட இடங்களில் வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் மாதிரிவேலூர், கடலூர் மாவட்டம் கருப்பூர் இடையே கதவணை கட்டுவதற்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலையில் எந்த ஒரு பணியும் நடக்கவில்லை என்பது மக்களின் புகார். ஒவ்வொரு ஆண்டும் கொள்ளிடத்தில் வெளியேற்றப்படும் தண்ணீர் வீணாக கடலில் கலக்கிறது என்றும், நிலத்தடி நீர் முற்றிலும் உப்பாக மாறிவிட்டதால் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது எனவும் மக்கள் கூறுகின்றனர். எனவே கொள்ளிடத்தில் தடுப்பணை மற்றும் கதவணை கட்ட வேண்டும் என வணிகர்கள் 1000க்கும் மேற்பட்ட கடைகளை 2 மணி நேரம் அடைத்து தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினர். 2 மாவட்டத்தினுடைய உயர் அதிகாரிகளும், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாரும் இணைஞ்சு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. 4 கதவணைக்கு நாங்கள் கோரிக்கை வச்சோம். சிதம்பரத்துல வெள்ளாறு, நம்ம கொள்ளிடத்துல அலக்குடி, திருக்கைப்பாலை, மாதிரிவேலூர், கருப்பூர், அந்தாண்ட சீர்காழில வெள்ளப்பள்ள, உப்பனாறு 4 அணைக்கு கோரிக்கை வச்சோம். ஒரே 30.96 கோடி ரூபாய்க்கு வெள்ளப்பணம் விட்டு கட்டியிருக்காங்க. ஆனா பிரதான இடமான கொள்ளிடம், அதாவது மாதிரிவேலூர், கருப்பூர், இந்தாண்ட அலக்குடி, திருக்கைப்பாலை இவ்வளவு தண்ணி கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் மழை தண்ணீர் போகும்போது அல்லது தண்ணீர் திறந்து விடும் போது இந்த தண்ணீர்ல 70% தண்ணீர் கொள்ளிடத்தில் தான் விடுறாங்க. இந்த கடையடைப்பை கவனமாக எடுத்துக்கொண்டு இறங்காலத்திலே இந்த கதவணை திட்டத்தை செயல்முறைப்படுத்த வேண்டும் என்பதுதான். கடையடைப்பு புவனகிரி, சிதம்பரம், வல்லமுடுக, கொள்ளிடம் இப்ப பார்த்துட்டு இருப்போம். கொள்ளிடம் எல்லா கடையும் மூடி இருப்பாங்க. கொள்ளிடம், புத்தூர் வரைக்கும் தொடர்ந்து எல்லாமே கடையடைப்பு இதுக்காக கடையடைப்பு பண்ணியிருக்காங்க. இந்த அரசு இதனை இந்த தடுப்பணை விஷயமா துரிதப்படுத்தி இந்த எங்களுடைய போராட்டத்தை மேலும் வலுப்படுத்தாம இதனையே ஒரு கோரிக்கையா எடுத்துக்கிட்டு உடனே எங்களுக்கு அணைக்கட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொள்ளிடம், ஆற்றாள்புரம், நல்லூர், அலக்குடி, மகேந்திரப்பள்ளி, நாதல்படுகை, திட்டுப்படுகை, சந்தப்படுகை உள்ளிட்ட சுற்றுவட்டார மக்கள் கடையெடுப்புக்கு ஆதரவு தெரிவித்தனர். கொள்ளிடம் ஆற்றில் கருப்பூர், மாதிரிவேலூர் இடையே கதவணை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் புவனகிரி அருகே ஆதிவராகநல்லூர் கிராமத்தில் வெள்ளாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட வலியுறுத்தி சிதம்பரம் மற்றும் புவனகிரி வர்த்தகர் சங்கத்தினர் கடை அடைப்பு போராட்டம் நடத்தினர். நட்சத்திர ஆமைகள் கடத்தப்படுவது அதிகரித்து வரும் நிலையில் அவற்றின் முக்கியத்துவம் குறித்து, அவற்றை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவில் பாதுகாக்கப்பட்ட வன உயிரினங்களின் பட்டியலில் உள்ளது நட்சத்திர ஆமை. ஆனால் தங்கம், போதைப்பொருள், ஹவாலா பணத்தை போன்று இவற்றை கடத்துவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த ஆமைகள் இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் அதிகம் காணப்பட்டாலும் கடத்தல் சந்தையில் இந்திய நட்சத்திர ஆமைகளுக்கே அதிக மதிப்பு என கூறப்படுகிறது. கடற்கரையோர கிராமங்களில் வெறும் 300 ரூபாய்க்கு வாங்கப்படும் ஒரு நட்சத்திர ஆமை சர்வதேச சந்தையில் 5 லட்சம் ரூபாய் வரை விற்கப்படுவதால் சர்வதேச நெட்வொர்க் அமைத்து இந்த உயிரினத்தை கடத்துகின்றனர். மிகவும் ஒரு லாபகரமான ஒரு பிஸ்னஸாக இருக்கிறதுனால அதிக அளவில்
உலகத்தின் பல நாடுகள், அதாவது 160க்கும் அதிகமான நாடுகளில் இது நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு கணிப்பின்படி ஒரு ஆண்டில் ஏறத்தாழ 20 பில்லியன் US டாலர் அளவு இந்த பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்திய மதிப்பீட்டின்படி பார்க்கும்போது 1,67,000 கோடிகள் வருது. ஆமை கடத்தல் நெட்வொர்க்கில் சென்னை தான் முதலிடம் வகிப்பதாக கூறுகின்றனர். இந்த கடத்தலில் பெரும்பாலும் கொரியர் சேவையில் உள்ள நபர்களே உதவியாக இருப்பதால் இதன் பின்னணியில் உள்ள முக்கிய புள்ளிகள் யார் என்பது வெளியே தெரியவில்லை. விமான நிலைய அதிகாரிகளின் உறுதுணையுடன் இந்த கடத்தல் ஜரூராக நடைபெறுவதாகவும் ஒரு சில கடத்தல்கள் மட்டுமே சிக்குவதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆமைகள் ஹாங்காங் நோக்கி கடத்தப்பட்டு அங்கிருந்து மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்கப்படுகிறது. சீனா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளில் நட்சத்திர ஆமைகளின் ஓட்டிலிருந்து ஆண்மை குறைவு போக்கும் மருந்து தயாரிக்கப்படுகிறது. இதன் இரத்தத்தை குடித்தால் வாழ்நாள் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையும் பரவி இருக்கிறது. ஆனால் இவற்றில் அறிவியல் பூர்வமான உண்மை இல்லை என்று மருத்துவர்கள் மறுக்கின்றனர். ஆமையோட பார்ட்லேருந்தும் எந்த ஒரு ஆண்மை தன்மைக்கான இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. ஸோ நம்ம இது எல்லாமே ஒரு பிலீஃப்னால ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயந்தான். அது ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே பரவி இப்போ எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு இன்டென்ஷனுக்கு வந்தாச்சு. ஆமாம், லைஃப் லாங் வாழுதுங்கிறதுக்காக நம்ம அதை சாப்பிட்டா நம்மளும் லைஃப் லாங் வாழ்வோங்கிறது கண்டிப்பாக இட்ஸ் டெஃபினெட்லி 100% நாட் ட்ரூ. நட்சத்திர ஆமைகள் கடத்தப்படுவதை தடுக்க வனத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாலும் அதையும் தாண்டி இதன் கடத்தல் அதிகரித்து வருவதால் எதிர்காலத்தில் நட்சத்திர ஆமைகளை நாம் புகைப்படத்தில் மட்டுமே காண வேண்டிய நிலை உருவாகலாம் என இயற்கை ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். ரசிகர்களின் பாராட்டை பெறுவதற்காகவே படைப்புகளை உருவாக்கும் கலைஞர்கள் மத்தியில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது அடையாளத்தை மறைத்து வாழ்ந்து வருகிறார் ஓர் ஓவியர். ஹாலிவுட் பிரபலங்களே இவருக்கு ரசிகர்களாக இருந்தும் தனது அடையாளத்தை பொதுவெளியில் காட்டாத ஓவியர் யார் தெரியுமா? தெருக்களில் ஆங்காங்கே திடீரென தோன்றும் ஓவியங்கள், அதன் முன் செல்போனில் புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் மக்கள் என கடந்த ஒரு மாதமாகவே லண்டன் தெருக்கள் பரபரப்பாக இருக்கின்றன. இரவு வரை எதுவும் இல்லாத சுவர்களை மறுநாள் இந்த ஓவியங்கள் அலங்கரிக்கின்றன. ஆளரவம் இல்லாத இரவில் ஓவியங்களை வரைவது பாங்ஸ்கி என்ற ஓவியர் என்பது மட்டும் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர் யார், அவர் கருப்பா சிவப்பா என எதுவும் தெரியாது. உலகமே இவரது முகத்தை பார்க்க மாட்டோமா என ஏங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் லண்டன் வாசிகளுக்கு அடுத்தடுத்து இன்ப அதிர்ச்சி கொடுத்து வருகிறார் ரகசிய ஓவியர் பாங்ஸ்கி. 1990களின் இறுதியில் ஸ்ப்ரே ஓவியங்களை வரைந்து கவனம் ஈர்த்த பாங்ஸ்கி கிராஃபிட்டி பாணியில் ஓவியங்களை வரைந்து வருகிறார். அரசியல் நையாண்டி, பாசிசம், முதலாளித்துவ எதிர்ப்பு, காலநிலை மாற்றம் போன்றவை மீதான விமர்சனங்கள் இவருடைய ஓவியங்களில் தெரிக்கும். கலை என்பது கலக்கமடைந்திருப்பவர்களை சௌகரியமாகவும் சௌகரியமாக இருப்பவர்களை கலக்கமடையவும் செய்ய வேண்டும் என்று கூறுபவர் பாங்ஸ்கி. இதனாலேயே சிலருக்கு இவர் ஹீரோ, சிலருக்கு இவர் கலகக்காரர். எப்படி இருந்தால் என்ன, இவருடைய கலைக்கு பிராட் பிட், ஏஞ்சலினா ஜூலி, ஜஸ்டின் பீபர் உள்ளிட்ட பிரபலங்களே ரசிகர்களாக இருக்கின்றனர். தன்னுடைய படைப்புகளை இன்ஸ்டா, யூடியூப் தளங்களில் பதிவேற்றம் செய்து வரும் பாங்ஸ்கி முகத்தை மறைத்துக் கொண்டு தெருக்களில் பாங்ஸ்கி ஓவியம் தீட்டும் காட்சிகளை சிலர் படம் எடுத்திருக்கின்றனர். அதை வைத்து எக்ஸிட் த்ரூ த கிஃப்ட் ஷாப் என்ற பெயரில் உருவான ஆவணப்படம் 2010 ஆஸ்கர் மற்றும் பாஃப்டா விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. லாஸ் ஏஞ்சல்ஸ், லண்டன் நகரங்களில் இவருடைய ஓவிய கண்காட்சி நடந்திருக்கிறது. உலகிலேயே அதிக விலைக்கு இவருடைய ஓவியங்கள் விற்பனையாகின்றன. ஆனாலும் சுமார் 35 ஆண்டுகளாக பாங்ஸ்கியின் உண்மையான அடையாளத்தை மட்டும் இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தனியார் பள்ளி மாணவர்களுக்கு விற்கப்படும் அரசு பாடநூல் கழக புத்தகங்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கும் மாணவர்களுக்காக பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அரசு பாடநூல் கழகம் சார்பில் ஆண்டுதோறும் பாடப்புத்தகங்கள் வழங்கப்படுகிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த பாடப்புத்தகங்கள் விலையில்லாமலும், தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு குறைந்த விலையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையின் விற்பனை மையங்களில் சலுகை விலையில் பாடப்புத்தகங்கள் விற்கப்படுகின்றன.
இந்த நிலையில் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு விற்கப்படும் அரசு பாடநூல் கழக புத்தகங்களின் விலையை பள்ளிக் கல்வித்துறை உயர்த்தியுள்ளது. அதன்படி 1 முதல் 4ஆம் வகுப்புகளுக்கான பாடப்புத்தகம் 30 முதல் 40 ரூபாய் வரையும், 5 முதல் 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்கள் விலை 30 முதல் 50 ரூபாய் வரையும் உயர்த்தப்பட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் 40 முதல் 70 ரூபாய் வரையும், 9 முதல் 12ஆம் வகுப்பு புத்தகங்கள் விலை 50 முதல் 80 ரூபாய் வரையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில புத்தகங்கள் 90 ரூபாய் வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளன. அதேபோல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது, இந்தி உள்ளிட்ட புத்தகங்களின் விலையும் 30 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. மொத்த தொகுப்புகளாக வகுப்பு வாரியாக புத்தகங்கள் பெறும்போது 110 ரூபாய் முதல் 160 ரூபாய் வரை அதிகரித்து விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காகிதங்களின் விலை உயர்வு, அச்சடிப்பதற்கான கட்டணம் உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் பாடப்புத்தகங்களின் விலை 5 ஆண்டுகளுக்கு பின்பு உயர்த்தப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலில் 165 கல்வி நிறுவனங்களை பெற்று தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவிலேயே உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவது உறுதியாகியுள்ளது. ஒன்றிய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த கல்வி நிறுவனங்களின் தேசிய தரவரிசை பட்டியலில் நாடு முழுவதும் உள்ள 926 கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் 165 சிறந்த கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உள்ளவையாகும். 88 கல்வி நிறுவனங்களுடன் டெல்லி 2ஆம் இடத்தையும், 80 கல்வி நிறுவனங்களுடன் மராட்டியம் 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. கர்நாடகா 78, உத்தரப்பிரதேசம் 71, பஞ்சாப் 51, மேற்கு வங்கம் 46 என கல்வி நிறுவனங்களுடன் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன. ஒட்டுமொத்த சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான முதல் 100 இடங்களில் முதலிடம் பிடித்துள்ள சென்னை IIT உள்பட 18 கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவை. சிறந்த 100 பல்கலைக்கழகங்களில் 22ம், கலையறிவியல் கல்லூரிகளில் 37ம் தமிழ்நாட்டில் உள்ளன. 14 சிறந்த பொறியியல் கல்லூரிகளும், நிர்வாக மேலாண்மையில் 11 சிறந்த கல்லூரிகளும், பார்மசி கல்லூரிகளில் 12 சிறந்த கல்லூரிகளும் தமிழ்நாட்டில் உள்ளன. சிறந்த 50 ஆராய்ச்சி கல்வி நிறுவனங்களில் 9 இடங்களை பிடித்துள்ள தமிழ்நாடு 50 மருத்துவக் கல்லூரிகளில் பட்டியலிலும் 7 இடங்களை பிடித்துள்ளது. மாநில அரசு பல்கலைக்கழகங்களில் முதலிடம் பிடித்துள்ள சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட 10 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவை. சிறந்த பல் மருத்துவக் கல்லூரிகளில் முதலிடம் பிடித்த சவிதா பல் மருத்துவக் கல்லூரி உள்பட 9 பல் மருத்துவக் கல்லூரிகள் இடம்பெற்றுள்ளன. கட்டடக்கலை கல்வி நிறுவனங்கள், வேளாண் கல்லூரிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தலா 6 கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. சிறந்த சட்ட கல்லூரிகள் மற்றும் சிறந்த கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தும் கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தலா 2 கல்வி நிறுவனங்கள் இடம் பிடித்துள்ளன. இதன் மூலம் இந்தியாவிலேயே உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவது உறுதியாகியிருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சிறந்த கல்வி நிறுவனங்களை பெற்று இந்தியாவின் கல்வி மையமாக தமிழ்நாடு மிளிர்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் விடுத்துள்ள பதிவில், உயர்கல்வி நிறுவனங்களில் உயர்தரத்தில் உள்ள பல கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுவது பெருமைக்குரியது என குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட முன்னோடியாக திகழ்கிறது என்றும், நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முன்னணியில் உள்ள திராவிட மாடலுக்கு இது பெருமையான தருணம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற முதன்மை திட்டங்கள் மூலம் பயன்பெறும் மாணவர்கள் உயர்கல்வியில் உச்சம் தொடுவார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரித்திருப்பதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2 மடங்கு உயர்ந்துள்ளது. கர்நாடக மாநிலம் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கபினி அணையில் இருந்து வினாடிக்கு 5000 கன அடி தண்ணீரும், KRS அணையில் இருந்து வினாடிக்கு 15000 கன அடி தண்ணீரும் காவிரியில் திறக்கப்படுகிறது. இதனால் ஒகேனக்கலுக்கான நீர்வரத்து இன்று பிற்பகல் நிலவரப்படி வினாடிக்கு 25000 கன அடியாக உயர்ந்திருப்பதால் அருவிகளில் குளிக்கவும் பரிசல்களை இயக்கவும் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 26000 கன அடியாக இருந்த நிலையில் காலை 2 மடங்காக அதிகரித்து வினாடிக்கு 45500 கன அடியாக உயர்ந்துள்ளது. ஏற்கனவே முழு கொள்ளளவை மேட்டூர் அணை எட்டியிருக்கும் நிலையில் அணையில் இருந்து வினாடிக்கு 35500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் டெல்லியில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் அதன் தலைவர் வினீத் குப்தா தலைமையில் நடைபெற்றது. இதில் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி மாநில அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாத இறுதி வரை தமிழ்நாட்டிற்கு 63 டிஎம்சி நீர் தர வேண்டிய நிலையில் இதுவரை 96 டிஎம்சி வழங்கியிருப்பதாக கர்நாடக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழக அரசு கனமழை, அணைகள் பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களால் காவிரியில் அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதாக கூறியது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.